கோபியும் செந்திலும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து. அப்போ செந்தில் வந்து கோபிக்கிட்ட சொல்கிறாரு, ஏண்டா கோபி, இதுக்கு மேலே நல்லா நீ வந்து ரெஸ்டாரண்ட்டை நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துடுடா அப்படிங்கிறாரு. ஆமாடா, நான் தான் செஃப்பெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கேன்ல, என்னால் வேலையே பார்க்க முடியலடா, அவ்வளவு இதாக இருக்குடா, பிஸியாக இருக்குடா, எனி நேரமும் ஹோட்டல் வந்து அதாவது ரெஸ்டாரண்ட் வந்து எப்பவும் பிஸியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு செய்தி தெரியுமாடா கோபி அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. என்னடா அப்படின்னு கேட்குறாரு இவர் கோபி. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப கோபிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. என்னத்துக்கு கோபம் வருதுண்டா, அதில் வந்து பாக்கியா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு செஃப் தேவைன்னு சொல்லிட்டு ஆடு கொடுத்துருந்துருக்குறாங்க. அது வந்து யூடியூப்பில் வந்துருந்துருக்கு. அதை பார்த்துட்டு கோபிக்கு ரொம்ப கோபம் தாங்கலை. இவளை பார்த்தியாடா, மேலே மேலே போயிட்டுருக்கெல்லாம் ஆசைப்பட்றாளா, அதுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாரு. ஒரு நாளும் இனிமேல் மேலே எழும்பி வர முடியாது. எனக்கு உலகத்திலேயே ஒரு எதிரி இருக்கிறான்னு சொன்னால் அது அவன் மட்டும்தான்டா அப்படின்னு செந்தில்கிட்ட கோபி சொல்கிறாரு. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, ஏண்டா உனக்கே உன் வேலையே சரியாக இருக்குது, உனக்கே பார்க்க முடியலை, இதில் ஏண்டா அடுத்தவங்கள்ட்ட தொல்லைனா, நான் சும்மா காமிக்கணுமேன்னு காமிச்சான்டா உங்ககிட்ட, அதனால் நீ ஏண்டா இவ்வளவு கோவப்படுற, இவ்வளவு எரிச்சல் படுற அப்படின்னு கேட்குறாள். இல்லைடா செந்தில், நீ காமிச்ச வரைக்கும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ நல்ல செய்தியை தாண்டா என்கிட்ட சொல்லியிருக்கிற, அவளை நான் இனிமேல் வாழவே விடமாட்டேன்டா அப்படின்னு கோபி வந்து செந்தில்கிட்ட சொல்கிறாரு. ஏண்டா அந்த குடும்பத்தை அவங்க தாண்டா பார்த்துக்கிறாங்க, பாக்கியா தானே பார்த்துக்கிறாங்க, அப்போ அவங்க மேலும் மேலும் முன்னேறணும்ல, அவங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஹோட்டலையும் பார்க்க முடியல, அதனால் அவங்க வந்து செஃப்பு தேடுறாங்க, நீ ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு ரெண்டு பேரும் கோபியும் செந்திலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கடையில் வேலை பார்க்குற செஃப் அங்கே போகிறாரு. செஃப்பை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கோபி. உங்களுக்கு நாளையிலேருந்து இங்கே நம்ம ஹோட்டலில் வேலை கிடையாது அப்படின்னு. என்ன சார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, நீங்கள் ஏன் திடீர்னு வேலையை விட்டு என்னை தூக்குறீங்க அப்படின்னு அந்த செஃப்பு கேட்குறாரு. அதுக்கு இல்லை இங்கே தான் வேலை இல்லைன்னு சொன்னேன், இன்னொரு இடத்துல உங்களுக்கு வேலை தயாராக இருக்குது அப்படிங்குது. என்ன சார் புரியலையே அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து நான் அனுப்புகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, அங்கே வந்து செஃப் வேணும்னு கேட்குறாங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள், உங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை சார் அப்படின்னு அந்த செஃப் சொல்கிறாரு. அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன டிஷ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லணும், அங்கே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட 2 மடங்கு உங்களுக்கு சம்பளம் நான் வந்து இந்த செய்தி என்கிட்ட வந்து சொன்னால் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஓகே சார்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பாக்யா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சொல்கிறாங்க, அத்தை நான் ஒரு செஃப் போட்டுடலான்னு பார்க்குறேன், வீட்டையும் கவனிக்கணும், நீங்களும் ஒன்றுமே நல்லா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அதனால் வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம்ல, அதனால் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செஃப் போட்டுடலான் இருக்கேன், இதை பழனிசாமி சார் தான் சொன்னார், இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க மேடம் அப்படின்னு சொன்னாருங்கும் போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் பாக்கியா, நீனும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீல, அதனால் ஒரு செஃப் ஒன்று போட்டுறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பாக்கியா கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, செல்வியும் பாக்கியாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கோபி அனுப்புன செஃப் வர்றாரு. செஃப் வந்துட்டு, மேடம் நான் வந்து செஃப்பு கேட்டிருந்தீங்கல்ல, நீங்கள் ஆடு கொடுத்துருந்தீங்கல்ல, அதான் உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதை கேட்ட பாக்கியா பேக்கு மாதிரி, எப்போதும் போல் பேக்கு மாதிரி, அப்படியா சார் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. என்ன நீங்கள் சம்பளம் எதிர்பார்க்குறீங்க, நல்லா சமைப்பீங்களா, என்னால் முடியலை, நான் எப்போதும் நான் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ஒத்த ஆளால் வீட்டையும் பார்த்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டையும் பார்க்க முடியலை சார், அதனால தான் நான் உங்களை வந்து இது பண்ணேன், நான் வந்து ஆடு கொடுத்தேன் செஃப் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பாக்கியா சொல்கிறாங்க, நாளையிலேருந்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க மேடம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. எந்திரிச்சு போய் இங்கே நடந்ததை அப்படியே சொல்கிறாரு கோபிக்கிட்ட. அவரும் ஒரு பெரிய ஆள் தான், ஆனால் வந்து இது வந்து தப்பு செய்ய மாட்டார் இவர் பாக்கியாவுக்கு, இங்கே நடக்கிறத அங்கே நடக்கிறத இங்கேன்னு சொல்ல மாட்டார், இருந்தாலும் இதை போய் சொல்கிறாரு அவர். அங்கே போய் சொல்கிறாரு. சொல்லும்போது கோபிக்கு ரொம்ப ஆசையாக தாங்க முடியல. இந்தா வச்சுக்க பணம் சொல்லிவிட்டு 5000 ரூபா பணத்தை கொடுக்குறாரு அந்த ஆளுக்கு. இப்போ வேணாம் சார், நான் வந்து உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கொடுத்துட்றாரு. என்னையா இந்த காலத்தில் இப்படி இருக்கிற, இல்லை சார் நான் ஒன்றுமே பண்ணலை, இல்லை ஒரு வேலையும் பார்க்காம என்னை எப்படி இந்த பணத்தை வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. மறுநாள் அதே மாதிரி வந்து ஹோட்டலில் ஜாயின் பண்ண வர்றாரு. பாக்கியாவும் அங்கே இருக்காங்க. எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பாக்கியா. அப்போ அவர் வந்து செஃப்புக்கு வந்து பாக்கியா மேலே ஒரு இது வந்துடுது, பாவம் இந்த அம்மாவை போய் நம்ம ஏன் ஏமாற்றணும், இங்கே நடக்கிற வேலையை போய் நம்ம ஏன் அங்கே சொல்லணும் அப்படின்ட்டு செஃப் வந்து எப்போதும் போல் சமைக்கிறாரு. அங்கே கோபி ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சமைச்சாரோ இங்கேயும் சமைக்கிறாரு. இதை பார்த்துட்டு பாக்கியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சதுக்கு. இது உதவி இல்லை மேடம், நீங்கள் வேலைக்கு ஆள் கேட்டீங்க நான் வந்தேன், இருந்தாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சமைக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்க மேடம்னு சொல்லிட்டு இந்த ஆள் அப்படியே போயிடுறாரு செஃப்பு. இங்கே கோபிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. அதை வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ராதிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க செஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க அதுவும். அப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டேன் நான் ராதிகா. என்ன வேலை? நம்ம இதில் இருந்தார்ல ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செஃப்பு, அதை வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இனிமேல் அவள் எதுவுமே என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாது. அங்கே உள்ள செய்தியெல்லாம் இங்கே வந்து சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கும்போது ராதிகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமாகவே தெரியலையா? நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா? அப்படின்னு ராதிகா சொல்லிவிட்டு கோவமாக எந்திரிச்சு போகிறாங்க. இவரும் பின்னாடியே போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.